ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டெய்லி கப் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் மோஸ்ட் ஃபேமஸ் அரேபியன் டெசர்ட் ரெசிபி ஒன்று பார்ப்போமா? என்னண்டா இன்றைக்கி நாங்கள் குனாஃபா எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். இது ஒரு அரேபியன் டெசர்ட் ரெசிபி. வாங்க நாங்கள் குனாஃபா செய்வோம். ஃபஸ்ட்டில் ஒரு பவுலுக்கு சேமியா, நான் இன்றைக்கி 350 கிராம்ஸ் சேமியா எடுத்துக்கிறேன். சேமியா நிறைய பிராண்ட்ஸில் உங்களுக்கு வேண்டிய சூப்பர் மார்க்கெட்ஸ் அதே மாதிரி க்ரோசரி ஷாப்ஸில் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அதை வாங்கிக்கொள்ளணும். இப்போ இந்த சேமியாவை நாங்கள் கையால் உடைச்சிக்கொள்ளணும். இது நீட்டமாக இருக்கும். ஸோ அப்படி நீட்டமாக இருந்தால் குனாஃபாக்கு சரி வராது. ஸோ நாங்கள் இதை நல்லா கையால் உடைச்சிக்கொள்வோம். இந்த மாதிரி சின்னதாக வாரத்துக்கு உடைச்சி நாங்கள் இதை ஒரு பக்கத்தில் வச்சுக்கொள்வோம். இப்போ நான் இன்றைக்கி 125 கிராம்ஸ் பட்டர் எடுத்துக்கிறேன். சால்டட் பட்டர், உங்களுக்கு அன்சால்டட் பட்டர் வேண்டாலும் எடுத்துக்கொள்ளலும். நெக்ஸ்ட் நாங்கள் குனாஃபா செய்ய போகிற பேனுக்கு இந்த பட்டரால் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கொள்ளணும். ஏண்டா அது ஒட்டாமல் வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி அதையும் ஒரு சைடில் வச்சுக்கொள்வோம். இப்போ அந்த பட்டரால் திரும்பவும் நாங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஒரு பவுலுக்கு எடுத்து அதை செப்பரேட்டாக வச்சுட்டு மற்ற மீதி பட்டர் எல்லாமே நாங்கள் மெல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ நாங்கள் உடைச்சி வச்ச குனாஃபா பீசஸில் இந்த பட்டரை நாங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஆட் பண்ணி நாங்கள் இதை ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இதுக்கு ஸ்பெச்சுலா அப்படி இல்லாட்டி கேரப் அப்படி ஸ்பூன் யூஸ் பண்ணாதீங்க. என்ன சொன்னால் இது நல்லாவே மிக்ஸ் ஆகணும். எல்லா பீசஸ்க்குமே நல்லா பட்டு நல்லாவே ஈரப்பதம் வர மாதிரி மிக்ஸ் ஆகிக்கொள்ளும். ஸோ அதனால் நாங்கள் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணால் தான் கம்ஃபர்டபுளாக இதை செஞ்சு கொள்ளலாம். ஸோ நாங்கள் இதை இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இதையும் ஒரு சைடில் நாங்கள் வச்சுக்கொள்வோம். இப்போ நாங்கள் சுகர் சிரப் செய்கிறதுக்கு 1 கப் சுகர் அதே மாதிரி 1 கப் வாட்டர் இந்த பேனுக்கு ஆட் பண்ணி நாங்கள் இதை நல்லா பாயில் பண்ணிக்கொள்ளணும். இது நூல் பதத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இது நல்லா பாயில் ஆகினாவே போதுமானது. ஸோ நாங்கள் இதை நல்லா பாயில் பண்ணிக்கொள்வோம். கேஸை மீடியம் ஹையில் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த மாதிரி பாயில் ஆகி வரக்குள்ள உங்களுக்கு வேணும்டா காடமம் பவுடர் அப்படி இல்லாட்டி வெனிலா எசன்ஸும் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளலும். நான் க்ரீமுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுற சுட்டி இதுக்கு ஆட் பண்ணலை. இப்போ நான் இதுக்கு லைம் ஒரு பாதி எடுத்து இதுக்கு 2-3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதையும் ஆட் பண்ணி திரும்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நாங்கள் ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சிடணும். இப்போ நாங்கள் க்ரீம் லேயரை செஞ்சுக்கொள்வோம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன் இந்த பேனுக்கு. அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் சுகரும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு மிச்சம் சுகர் ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா நாங்கள் சுகர் சிரப் ஆட் பண்ண போகிற சுட்டி. அதே மாதிரி நான் 1.5 கப் ஃப்ரெஷ் மில்க் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் மில்க் பவுடராலையும் எடுக்கலாம். நான் ஃப்ரெஷ் மில்க் தான் எடுத்துக்கிறேன். ஃப்ரெஷ் மில்க் 1.5 கப் எடுத்து அதில் கொஞ்சமாக இதுக்கு ஆட் பண்ணி ஃபஸ்ட்டுக்கு இதை நல்லாவே கட்டி நிற்காத மாதிரி நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். இந்த மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம் கட்டி நிற்காத மாதிரிக்கு. இப்போ நான் பேலன்ஸிக்கிற மில்கையும் இதுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணவே இல்லை. இது மிக்சிங் எல்லாம் நடக்குது ஸ்டவ் ஆன் பண்ணாமல் தான். ஸோ நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு விஸ்கொண்டு எடுத்துக்கொள்கிறேன். அதே நேரத்தில் ஸ்டவ்வையும் ஆன் பண்ணிக்கொள்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ நான் இந்த பேனை வச்சு இதை மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இல்லைண்டா ஒரு இடத்துல ஒரு மாதிரியாக இது கட்டியாகிடும். ஸோ அதனால் நாங்கள் இதை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இதோட கன்சிஸ்டன்சி சரியாக வர காட்டும். இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி பட்டோடனே நான் எடுத்து வச்ச பட்டர் இருக்குது அதில் 1 டேபிள் ஸ்பூனை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் பவுலில் இருக்குது. ஸோ இப்போ திரும்பவும் இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதுக்கு வெனிலா ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இப்போ திரும்பவும் இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம்.
மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த டைமில் ஸ்டவ் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நாங்கள் ஒரு சைடில் அப்படியே வச்சுக்கொள்வோம். இப்போ வாங்க நாங்கள் குனாஃபாவை செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் பட்டர் அப்ளை பண்ணி வச்ச பேனுக்கு எங்களோட குனாஃபா மிக்சரை நாங்கள் ஒரு லேயர் அப்படியே ஈவனாக வர மாதிரிக்கு வச்சுக்கொள்ளணும். இதில் நான் குனாஃபா மிக்சரில் சரியாக ஹாஃபை எடுத்துக்கிறேன், மீதி ஹாஃபை மற்ற லேயருக்கு அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஹாஃபை நான் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன் எல்லா இடத்துக்கும் வர மாதிரிக்கு. இப்போ அடுத்தது பொட்டேட்டோ ஸ்மேஷர் அப்ளாட்டி பாட்டில் கிளாஸ் என்னமாலும் எடுத்து இதை வந்து நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கொள்ளணும். ஃபுல்லாக எல்லா இடத்துமே நாங்கள் நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கொள்ளணும். இப்போ இந்த மாதிரி நல்லா நாங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நாங்கள் செஞ்சு வச்ச க்ரீம் லேயரை நாங்கள் இதுக்கு மேலால் ஸ்ப்ரெட் பண்ணி கொள்ளணும். இதில் மிடில் பார்ட்டில் தான் நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணுமே தவிர இதில் ஓரத்துக்கெல்லாம் நாங்கள் இந்த க்ரீம் லேயரை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. ஸோ நாங்கள் இந்த மிடிலுக்கு நாங்கள் எல்லா க்ரீமையுமே இதில் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஈவனாக வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொள்வோம். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மொசரல்லா சீஸ் நான் வந்து 100 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். அதை இதுக்கு மேலால் போட்டுக்கொள்ளணும். எப்பயுமே நாங்கள் இதுக்கு சீஸ் யூஸ் பண்ணினா நல்ல க்ரீமியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இதுக்கு மொசரல்லா சீஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை நல்லாவே நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் பேலன்ஸ் வச்சுக்கிற எங்களோட குனாஃபா மிக்சருக்கு தானே அதை இதுக்கு மேலால் திரும்பவும் நாங்கள் ஃபுல்லாகவே இந்த க்ரீம் எல்லாம் மறையிற மாதிரிக்கு மீதி பேலன்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் இதுக்கு மேலால் ஒரு லேயர் அப்படியே போட்டுக்கொள்வோம். ஃபுல்லாகவே சேமியா மிக்சரை போட்டுட்டு திரும்பவும் ஸ்மேஷர் எடுத்து திரும்பவும் நான் இதை நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அமைச்சு கொடுக்குறேன். இப்போ நாங்கள் எங்களோட குனாஃபாவை குக் பண்ணிக்கொள்கிற டைம் கேஸை வந்து மீடியம் லோவில் வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு இதை அப்படியே ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. ஆனால் க்ளோஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரத்தில் இதை ரவுண்டுக்கும் நாங்கள் இது ஒட்டாத மாதிரிக்கு கொஞ்சம் ஸ்பெச்சுலாவில் இது பண்ணிவிட்டு கொஞ்சம் எங்களோட பேனை எல்லா பக்கமுமே அப்படியே குக் ஆகுற மாதிரிக்கு கொஞ்சம் கேஸ் ஸ்டவ்வுக்கு எல்லா பக்கமும் மாட்டி எடுக்கணும். ஆனால் ஒன்று நினைவில் வச்சுக்கொள்ளணும், இந்த குனாஃபா வந்து ஒரு நாள் குக் ஆகிறதுக்கு டைம் போகாது. ஒரு 7 to 8 மினிட்ஸ் குக் ஆகினா நல்லாவே போதும். அதே மாதிரி நான் நெக்ஸ்ட் சைடு இப்படியே திருப்பி வச்சுக்கொள்கிறேன். திரும்ப நான் பேலன்ஸ் வச்ச பட்டரை நான் எடுத்து அதை இதுக்கு திரும்ப அப்ளை பண்ணி அப்படியே மெதுவாக பிளேட்லேருந்து இந்த குனாஃபாவை திரும்ப நெக்ஸ்ட் சைட் நாங்கள் குக் பண்ணுறதுக்காக அப்படியே போட்டுக்கொள்ளணும். ஸோ இதையும் சேம் மெத்தட் தான் கேஸ் ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சமாக எல்லா பக்கமும் குக் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஆட்டி விட்டுக்கொண்டா குனாஃபா சூப்பராக ரெடி ஆகிவிடும் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப நாங்கள் இதை பிளேட் ஒன்றுக்கு போட்டுக்கொள்வோம். இப்போ இந்த குனாஃபா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு ரிச்சான அரேபியன் டெசர்ட் ரெசிபி. இப்போ இதுக்கு நாங்கள் செஞ்சு வச்ச சுகர் சிரப் எல்லாத்தையுமே நாங்கள் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளணும். சிரப்பை ஆட் பண்ண இந்த சேமியா இது எல்லாத்தையுமே அப்சார்ப் பண்ணிக்கொள்ளும். ஸோ நாங்கள் அப்சார்ப் பண்ண காட்டியும் ஈந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிரப்பை ஃபுல் சிரப்பையுமே ஆட் பண்ணிக்கொள்ளணும். அதுவும் எல்லா இடத்துக்குமே பண்ணுற மாதிரிக்கு நல்லா சைடில் அதே மாதிரி மிடில் பார்ட்க்கு எல்லா பக்கமுமே நாங்கள் இந்த சுகர் சிரப்பை நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளணும். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் இன்றைக்கி பாதாம் கொஞ்சம் வச்சுக்கிறேன், சின்ன டெக்கரேஷன் ஒன்றுக்கு. ஸோ நாங்கள் இதையும் போட்டுக்கொள்வோம். இந்த குனாஃபா ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு ரிச்சான டெசர்ட் ரெசிபி. உங்களுக்கும் வீட்டில் ஈஸியாகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த குனாஃபா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த குனாஃபா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி பார்ப்போம் எங்களோட குனாஃபா எப்படி வந்திக்கிண்டு. சூப்பராக வந்திக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு க்ரீமியான ஒரு ரிச்சான டெசர்ட் ரெசிபி.
குனாஃபா வந்து சீஸியாகவும் அதேமாதிரி க்ரீமியாகவும் சூப்பராக வந்தீங்க. நீங்களும் இந்த ரெசிபியை கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஹோம்மேட் ரெசிபியோட இன்ஷா அல்லாஹ் உங்களை நான் சந்திக்கிறேன். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.